பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு செய்தி காட்டுத்தீ போல சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது ஒண்ணு. அடுத்தது, இதுக்கு கடந்த திமுக ஆட்சியில வருடத்துக்கு 3600 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக் மூலமா. அந்த செய்தியும் வெளியே வந்திருக்கு. இந்த ரெண்டும் தான் இப்ப தமிழகத்துல ஹாட் டாபிக். இதுல மிக முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுலயும் ஒண்ணு உண்மையான செய்தி, ஒண்ணு போலி செய்தி. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎம்கே ஐடி விங் தரம் தாழ்ந்த கேவலமான ஒரு விங்குன்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல டிஎம்கேனாலே அவங்க தரம் தாழ்ந்தவங்க தான். அது காரணம், மற்றவங்க மேல சேத்தவாரி இறைக்கிறதும் அவதூறு பரப்புறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் தான் இவங்களோட வேலை. இவங்க ஜெயிக்கலன்னா இவங்களுக்கு தாங்கவே முடியாது. இவங்களுக்கு சேர் முக்கியம். சாதா சேர்ல உட்கார மாட்டாங்க. அமைச்சர் பதவியிலையும் நம்ம சிஎம் சேர்ல மட்டும்தான் இந்த திமுக காரங்க உட்காருவாங்க. ஸோ கடந்த விஜய் அவர்கள் ஜெயிச்சு சிஎம் ஆனதுல இருந்தே தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், டிஎம்கே ஐடி விங் இவங்க எல்லாம் பரப்புறாங்க. இதோட உச்சகட்டமா தான் இப்ப நடந்திருக்க விஷயம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ கைது செய்யப்பட்டது பரபரப்பா பேசப்படுற விஷயம். சோ இதுல இன்னும் பரபரப்பை கூட்டுறதுக்கு திமுக மேல டிவிகே மேல எப்படிடா சேட்டவாரி பூசலான்னு காத்திருந்த இந்த டிஎம்கே ஐடி விங் சோ ஒரு வதந்தியை பரப்பி விட்ட போதுமே, அது லேட்டா வதந்தின்னு தெரிஞ்சாலும் அந்த செய்தியை பார்க்குற நிறைய பேர் ஆல்ரெடி நம்பி இருப்பாங்க. ஸோ அது வதந்தி தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண செய்தி அவங்க பார்க்காம இருந்தா தொடர்ந்து டிவிக்கே அவங்க மோசமா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு போதும். இதுக்காக தான் இந்த டிஎம்கே ஐடி விங் என்ன பண்ணுது, ஆதவ் அர்ஜுனாவோட சொந்தக்காரங்க தான் இந்த கடத்தல் இதுல ஈடுபட்டது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாரிதாஸ் பெரிய இவர் மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அதுலயும் இவங்க ஊழல் எல்லாம் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கடத்தலை வச்சு நிறைய பணத்தை இவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு மாரிதாஸ் ஒரு பக்கம், ரெண்டு முட்டாள்களும். ஸோ இதோட தீர்வு எப்படி இதோட ஃபைனல் உண்மை வெளியே வந்து அப்படின்னா, இடி அதாவது அமலாக்கத்துறை தானே விளக்கம் கொடுத்திருக்கு. ஆதவ் அர்ஜுனாவும் அவங்களும் சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களை, தமிழக மக்களை நீங்க நினைச்சு பாருங்க, இந்த திமுக எவ்வளவு கேவலமா தவறான செய்திகளை, போலி செய்திகளை சோசியல் மீடியாஸ்ல பரப்பிட்டு இருக்கு. இதனாலதான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன், டிஎம்கே ஐடி விங் செய்திகளை பார்க்காதீங்க, நம்பாதீங்கன்னு. அவங்க அவதூறை தான் எழுதுவாங்க, பொய்யை தான் எழுதுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ரெண்டாவது டாஸ்மாக் ஊழல். நினைச்சு பாருங்க, போன ஆட்சியில மகளிர் உரிமை தொகை சரியா கொடுக்கல, வேற நிறைய நலத்திட்டங்களா முடக்கி போட்டாங்க. அம்மா உணவகத்தை முடக்கி போட்டாங்க. கேட்டா கஜானா லெவலில் காசு இல்லை அப்படிம்பாங்க. ஆனா 3600 கோடி இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆயிரம் கோடி கணக்குல ஊழல் பண்ணா எப்படி மக்களுக்கு நலத்திட்டத்தை செய்ய முடியும்? விஜய் அவர்கள் பரப்புரையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருந்தாரு. ஊழலை தடுத்தாலே, அதாவது மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஊழல் பண்ணாம இருந்தாலே மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவியும் செய்ய முடியும். அதுதான் இங்க நடந்துருக்கு. இப்ப இந்த 3600 கோடி ஊழல்ங்கிறது சாதாரண விஷயமா? இந்த பணம் எல்லாம் அரசு கஜனாவுக்கு போனா மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கடத்தை கேன்சல் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருமே, ஈஸியா பண்ண முடியுமே. அப்படி ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்தை டிவிகே ஆட்சியில வந்த பிறகு நிகழ்த்தி காட்டியிருக்கு. இந்த ஊழலை கண்டுபிடிச்சதே டிவிகே ஆட்சிக்கு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னா மக்கள் சொல்றாங்க. அது காரணம், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்க முடியுமா, இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி நலத்திட்டங்களை அறிவிச்சாருன்னு நிறைய பேர் உளறிட்டு இருந்தாங்க, சீமான் போன்ற நாய்கள். ஆனா இப்ப அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இந்த ஊழல் பணம் எல்லாம் இனி ஊழல் பண்ணாம கஜானாவுக்கு வந்துனா இந்த நலத்திட்ட உதவிகளை ஈஸியா வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம தளபதி அவர்கள் சொன்னதும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது.